ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ, ஹீரோயினு, ப்ரொடியூசர், அப்புறம் அந்த யான்லி 4 பேரும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமை பற்றி பேசுகிறதுக்காக போயிருந்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொடியூசர் வந்து விழுந்து விழுந்து பேசிகிட்டு இருக்கான், ஷோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோவோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த யான்லி மேலே தான் இருக்குது. ஹீரோயினும் இதை நோட் பண்ணுறா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. யான்லி பார்த்தீங்கன்னா முழிக்கிறா, நீங்கள் என்னைவா கேட்குறீங்க அப்படின்னு. ஆமாம், நீ என்ன வேணாலும் கேளு, அதை நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறா, இந்த விஷயங்கள் மட்டும் ஒழுங்காக நடந்துருச்சுன்னா இவன் நம்ம கூட வெளியே வரதா சொல்லியிருந்தானே, அதாவது ப்ரொடியூசரு, அதனால் நீங்கள் இதுக்கு அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. யான்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கா. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? நீங்கள் எதுவும் என்னோடய ஃபேனா அப்படின்னா அப்படி வேணால் வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்போனா உங்களுக்கு ஆட்டோகிராஃப் வேணுமா இல்லை ஃபோட்டோகிராஃப் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அப்புறம் அந்த ப்ரொடியூசருமே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினும் அங்கேருந்து போயிடா. அந்த ப்ரொடியூசர் வந்து கேட்குறான், உனக்கு இவனை முன்னாடி தெரியுமா? முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் அவனை மீட் பண்ணதே இல்லை. இவன் ஏன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறான்றதே எனக்கு புரியல அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் நார்மலாக பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் க்ளவுஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் வந்து சண்டை கற்றுக்க போகிறேன்ப்பா அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, ஏன் திடீர்னு நீங்கள் கற்றுக்கணும்? அப்புறம் நான் என் ஆளுக்கு வந்துட்டு நான் பெரிய பலசாலி அப்படின்லாம் காட்ட வேண்டாமா? ஸோ நீயும் டைம் இருந்தால் போய் கற்றுக்க, உனக்கும் நல்லது தானே அப்படின்ட்டு. சரி சரி ரொம்ப பேசாத அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அவனை சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் உள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. ஓ இருக்கலாம், அவளோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன்ல, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, அவள் ஆசைப்படுறதெல்லாம் செய்யறதுக்கு நீ என்ன சாண்டா கிளாஸா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கரைச்சி கொட்டிகிட்டே வந்துட்டுருக்கா. இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக டீ எல்லாம் போட்டுட்ருக்கா, என்ன தான் நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு பிஏ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். ஹலோ மேடம், எனக்கு சண்டைலாம் கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு. ஏன் திடீர்னு ஏன் நீ சண்டைலாம் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா என் ஆளை நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும்ல அப்படின்ட்டு. ஏன்டா அவளை நீ எத்தனை தடவை பார்த்துருப்ப, அதுக்குள்ளே எப்படி நீ லவ்வில் விழுவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் 2 டைம் தான் மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் 20 வருஷமாக நாங்கள் ஒன்றா பழகின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இப்படியே பார்க்குறா. சரி எனக்கு ஒரு டவுட்டு, அதை கிளியர் பண்ணுறியா? சொல்லு என்னென்னு தீர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பையன் ரொம்பவே கேரிங்காக நடந்துருந்துருக்கான். திடீர்னு ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்டுக்கிட்டே போய் ரொம்ப கேரிங்காக நடந்திருக்கான். ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த பசங்கள்லாம் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க, அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்ட. பிஏ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். அந்த ஃப்ரெண்டு நீங்கள் தானோ? ஹீரோ தான் அந்த பையனோ? இப்போது ரீசண்டாக அந்த யான்லியை தான் அவன் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அப்போது உனக்கு ஜெலஸாக இருக்கா, பொசசிவாக இருக்கா அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பதறுது, என்னவன் எல்லாத்தையுமே அப்படியே கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி எதுக்கு இந்த மாதிரிலாம் தோணுது, ஏன் கோவம் வருது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா அதுதான் லவ்வு, நீ வந்து ஹீரோவை லவ் பண்ணுற அப்படின்னு. லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காதடா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும்போது, அட உனக்கு தாம்மா தெரில, அப்போ நீ ஹீரோ வந்து லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து காஃபியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா. வச்சுட்டு போகிறா, இருந்தாலும் வந்துட்டு கேட்கலாமேன்னு கேட்குறா, உனக்கு அந்த யான்லி ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, அவளை உனக்கு உண்மைக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா நீ ரொம்ப ஹர்ட் ஆவில. நான் ஏன் ஹர்ட் ஆக போகிறேன், அது எப்படி நீ இவ்வளோ ஷுவராக சொல்கிற? சரி அப்படியே ஹர்ட் ஆனாலும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. எனக்கு என்ன பிரச்சனையா, உனக்கு எந்த ஒரு எமோஷனுமே கிடையாது, எனக்கு தானே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு தானே வலிக்கும் அப்படின்னு. அது ஏமா இவ்வளோ ஷுவராக சொல்கிற நான் ஹர்ட் ஆவேன் அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குல்ல, எனக்கும் தெரியும் உன்னோட எக்ஸை தானே. ஸோ நீலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, அவள் ஹாப்பியாக இருக்கிற வரை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவள் ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு அப்படின்னு. இல்லை நீ பொய் சொல்கிற,
எனக்கு இப்போ ரொம்ப சோகமாக இருக்குது, எனக்கு அழுகிற மாதிரி தோணுது அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க? என் மைண்ட் ஃபுல்லாக இந்த ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது. லூசுத்தனமாக நீ பேசிகிட்டு இருக்காத. இல்லை நீ ரொம்ப சோகமாக தான் ஃபீல் பண்ணுற அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நான் வந்து சோகமாக ஃபீல் பண்ண கிடையாது. ஒரு வேளை உன்னோட எமோஷன்ஸை போட்டு குழப்பிக்கிறியோ? நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா உனக்கே அழுகு வருது அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி கேட்க, இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. இவனுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுது, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. ஸோ இவனோட ஆஃபீஸ்லேருந்து அந்த ஸ்க்ரீனெல்லாம் அப்படியே மூவ் பண்ணி பார்க்குறான், அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. ஹீரோவை பார்த்தோன்னா அவள் பார்த்தீங்கன்னா படக்குன்னு அங்கிட்டு திரும்பிக்கிறா. போனதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு பிஏ வந்து அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கான். இது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு, இதை எப்படி நீ அப்ரூவ் பண்ண, ஹீரோயின்காகவா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், அவளுக்காக நான் ஏன்டா பண்ண போகிறேன், இது யான்லிக்காக தான் பண்ணேன், அவள் என்னை காப்பாற்றியிருக்கா, அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அவளோட விஷயம் தான் இது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்னமோ அந்த மாதிரி தெரியலையே, நீ ஹீரோயினுக்காக தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி உனக்கு யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, யான்லியவா இல்லை ஹீரோயினியா அப்படின்னு. டே, எனக்கும் ஹீரோயினுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுடா, அவளை பார்க்குற கண்ணோட்டமே வேறடா. என்ன, அவள் ஒரு பாடி கார்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு. இல்லை இல்லை நீ போய் சொல்கிற, இப்போவே எனக்கு கிளியராக சொல்லு, உனக்கு யான்லியை பிடிச்சிருக்கா இல்லை ஹீரோயினை பிடிச்சிருக்கா அப்படின்னு. டேய் பேசாமல் போடா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஹீரோயினா அவங்க சிஸ்டர் அப்புறம் அந்த ப்ரொடியூசர் எல்லாருமே உட்காந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த மாயாக்கா கிட்ட கேட்குறாங்க, உனக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கா, ஏன்னா நீ வந்து யான்லிக்கு ஆப்போசிட்டாக லாஸ்ட்டில் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு. பண்ணலாம், இருந்தாலும் என்ன பண்ண முடியுமான்றது தெரில, வேணா ஹீரோயினுமே இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டுமே அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா, அடி போங்கடி, எங்கள் அப்பா வந்துட்டு அந்த திட்டினாரு, அவரை மீறிலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு. அப்போ இந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறான், நீ வேணா ஏன் மாஸ்கெல்லாம் போட்டு யாருன்னே தெரியாமல் வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே நல்லா தான் தோணுது. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த யான்லிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்லாம் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்புறம் அந்த பிஏ ஹீரோயின் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட சொல்லிட்டுருக்கான், அங்கே சேர் எடுத்து போடு, அவள் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்ல அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், நான் எடுத்து போடணுமா, என் காது இருக்கலையா, போய் எடுத்து போடு அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த சேரை தூக்கிட்டு வந்து வச்சிட்ருக்கா. இதை எல்லாத்தையுமே அந்த ப்ரொடியூசருமே பார்க்குறான். அப்போ அந்த சேர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இவளோட காலில் பட்டுருது. அவன் பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். ஸோ இவள் வேகமாக வந்து சாரி சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு நீ கவனமாகவே இருக்க மாட்டியா அப்படின்ட்டு பிடிச்சி திட்டி விட்டுட்ருக்கான். இதெல்லாம் பார்த்து ப்ரொடியூசருக்கு செம்மையாக கடுப்பாயிடுது. இங்கே பாருங்கள், இவன் வந்து உங்களோட அசிஸ்டண்ட்டு தான், அதுக்குன்னு நீங்கள் மரியாதை இல்லாமலாம் நடத்தக்கூடாது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கு, இவன் ஏன் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கான் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சுல்ல, நான் வேணா சேர் எடுத்துகிட்டு வருவா இல்லை மெடிசன் எடுத்துகிட்டு வருவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. நீ ஒன்றும் அவனுக்காக எடுக்க வேணாம், என் கூட வா அப்படின்ட்டு. ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இதை பார்க்கும்போது யான்லிக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ பிஏ பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்காக நீ இப்படி வரப்பா மூஞ்ச வச்சுட்ருக்க, இப்போவே நீ வந்து சூஸ் பண்ணி தாண்டா ஆகணும், உனக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கான வழியுமே நானே சொல்கிறேன். நீ யான்லி கூட இருக்கும்போது உன்னோட ஹார்ட் வந்து ரொம்ப அதிகமாக துடிக்குதா, இல்லை ஹீரோயினோட இருக்கும்போது உன்னோட ஹார்ட் வந்து ரொம்ப அதிகமாக துடிக்குதா அப்படின்ற விஷயங்களை மட்டும் செக் பண்ணிப்பாரு, உனக்கே புரியும் உனக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, ஆனால் எனக்கு ஹார்ட்டு துடிக்கிறதே தெரியாது, எனக்கு ஹார்ட்டே துடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நாயே, ஹார்ட்டு துடிக்கலன்னு நீ செத்துருவடா அப்படின்னு. சரி சரி, அதுக்கும் ஒரு வழி இருக்குது, இந்தா என்னோடய வாட்சை நீ கட்டிக்கோ, இது வந்து சொல்லும் உன்னோட ஹார்ட் வந்து எந்த வேகமாக துடிக்குது குறையுது அப்படின்னு. சரி நான் போய் ஹீரோயினை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை நோக்கி வர, அவள் பார்த்தீங்கன்னா கடுக்கடுன்னு விழுந்துட்டுருக்கா. எதுக்கு இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் யான்லியை பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏம்மா அவன் நல்லா தானே இருக்கா, நல்லா சண்டை போடுறா, கொஞ்சம் அழகாக வேற இருக்கா, ஸோ எல்லா பசங்களுக்கும் பிடிக்கிற தகுதிகள் எல்லாமே அவளுக்கு இருக்குது, ஏன் எனக்கு இல்லையா, நானும் தான் அழகாக இருக்கேன், நானும் தான் நல்லா ஃபைட்டு போடுவேன் அப்படின்னு. என்னம்மா உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ண. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, மாயாக்கா தான் சென்ட் பண்ணியிருக்காங்க, நாளையிலேருந்து உனக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங்க்கு போனோம்னா நம்ம உடம்புல பல காயங்கள் ஏற்படும், ஸோ இவனுக்கு தான் வலிக்கும், அப்போனா நம்ம நிறைய மெடிசன்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு போக இவன் வந்து கேட்குறான், என்ன நீ ஹீரோவை போயிட்டு பார்க்கலையா, அவனை தனியாக விட்டு போகிற, அவன் கூட நான் ஏன் இருக்கணும், அந்த யான்லி இருக்க சொல்ல அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போயிடுறான். இதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கா. பின்னாடி ஹீரோ வந்துடுறான். ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்க, ஷூட்டிங் முடியறதுக்குள்ளே நீ எங்கே போன அப்படின்னு. இவள் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த பாக்ஸ் எல்லாம் மூடி வச்சிட்ருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே,
சரி என்னத்தை மறைச்சி வச்சுட்ருக்க அப்படின்னு இவன் கேட்க அவள் எதுவுமே சொல்ல மாட்றா. நானே பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப கிட்ட வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. பாஸு நீங்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இவனுக்கே புரியுது. ஸோ டக்குன்னு விலகி போயிட்டுருக்கான். சரி இவ்வளோ மெடிசன் எதுக்காக வாங்கினேன்? அவனோட காலில் அடிபட்டுச்சு அதுக்காகவா? அதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் அது இதுக்கப்புறம் வலிக்கு போகிற வலிக்கு தேவைப்படும்ல. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மெடிக்கல் ஷாப்பில் ஆஃபர்லாம் போட்டிருந்தானுங்க, அதனால் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதனால் என்னவா? சரி அடுத்த ஒரு 1 வீக்குக்கு நான் வந்து கொஞ்சம் தூரமாக ட்ரிப்பெல்லாம் போகிறேன், அதனால் நான் வரமாட்டேன். என்னது 1 வீக்கா? அவ்வளோ லாங்கா? என்ன அப்போ உன் கூடவா இருக்க சொல்கிற? எனக்கும் சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்ல அப்படின்னு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ திரும்பி அவனோட வாட்சை பார்க்குறான். அங்கே ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா 170க்கு மேலேயே இருக்குது. அதுக்கப்புறம் பிஏ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோட்டேருந்து கால் வருது. பண்ணிட்டாயா, ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டான் அப்படின்னு அட்டன் பண்ணி கேட்குறான். என்னடா என்ன விஷயம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ஹீரோயினுக்கு வந்து பீரியட்ஸ் வரப்போகுது. அவளுக்கு ரொம்பவே பெயினாக இருக்கும். அதனால் டாக்டர்கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்கக்கிட்ட சொல்லி நிறைய மெடிசன்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொல்ல, என்னால் வலியெல்லாம் தாங்க முடியாது அப்படி இப்படின்ட்டு. ஏன்டா நீனா பைத்தியமாடா? அவளுக்கு பீரியட்ஸ் வந்தால் நீ இதுக்கு டேப்லெட் போட்டுட்ருக்க, ஏன்டா கடுப்பேற்றிட்டுருக்க அப்படின்னு. டேய் உனக்கு சொன்னால் புரியாது, எனக்கு புரியுதுடா, நீ நல்லா பைத்தியமாயிட்ட வச்சு தொலை அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்ருக்கான். இந்த பீரியட்ஸ் வலிக்கெல்லாம் என்ன நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. மறுநாள் இன்டர்நெட்டில் என்ன பார்த்தானோ அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குக் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்துட்டுருக்கா. இவனை பார்த்தோன்னா அவளுக்கு ஆச்சரியமாயிருச்சு. என்னப்பா தூக்கத்தில் நடந்து வந்து ஏதாவது பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா டீ தான் போடுறான் போல், ஜிஞ்சர் டீ. சரி வந்து கேட்குறா, என்ன பண்ணுற, ஜிஞ்சர் டீ போடுறியா, எனக்காகவா அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம், ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், போய் உட்காரு அப்படின்ட்டு அந்த டீ எல்லாம் ஊற்றி கொடுக்குறான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை எடுத்து குடிக்க போகும்போது ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு அந்த ஸ்பூனை வாங்கி அப்படியே ஊதி எல்லாம் கொடுக்குறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா அவன் இந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் திடீர்னு ஏன் இந்த அளவுக்கு கேரிங்கு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு பீரியட்ஸ் வரப்போதில்ல, எனக்கு தானே வயிறு வலிக்கும். ஸோ உன்னை நான் இப்போவே தயார்படுத்திட்டேன் அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு பெயின் இருக்காதுல்ல, அதனால தான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுது. இதுக்காக தான் இப்படி பார்த்துக்கிட்டியாடா அப்படின்னு. ஸோ அப்படியே பெட்லலாம் படுக்க வச்சுட்டு காலுக்கு தலகாணிலாம் எடுத்து வைக்கிறான். ஒரு பெல்ட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அப்படியே நல்லா டைட்டாக இது பண்ணிக்கோ, அப்போ தான் வயிறு வலிக்காதுன்றான். ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்குது, அதை வந்து வயிற்றுக்குள்ளே வச்சுக்கோன்றான். உனக்கு இப்போ ஓகே தானே, பெட்டராக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. சரி சரி இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் வந்து ஹாட் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வரான். இந்த குடி அப்படின்னா ஐயோ சுடுது. இவன் பார்த்தீங்கன்னா உஃப்னு ஊதியெல்லாம் கொடுத்துட்ருக்கான். எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸ்வீட்டா, சரி இரு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் நிறைய எடுத்துகிட்டு வந்து அப்படியே பெட்டில் கொட்டிகிட்ருக்கான். உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அதுன்றான். அவன் எடுக்க போகும்போது இல்லை இல்லை எனக்கு அதுன்றான். சரின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போகும்போது இல்லை எனக்கு அதுன்றான். அவன் கடுப்பாயிடுறான். ஏதாவது ஒன்று கரெக்டாக சொல்லு அப்படின்னு. எனக்கு காமிக்ஸ் புக்கு படிக்கணும் போல் தோணுது அப்படின்னு. அதெல்லாம் என்கிட்ட இல்லை, இல்லாததெல்லாம் கேட்காத அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்க, சரி சரி வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை எடுக்க போக இவன் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டு எல்லாத்தையுமே கழட்டி போட்டு அங்கே வந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்துட்றான். அடி பாவி, அப்போ என்கிட்ட இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்தியா, உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்ட்டு கத்த. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம சேனலில் நிறைய லவ் ட்ராமாஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த லவ் ட்ராமாஸ்லேயே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது, நான் ஏகப்பட்ட டைம்ஸ் வந்து அந்த ட்ராமாவை பார்த்துருக்கேன். அந்த ட்ராமா பேர் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் லவ் அண்ட் வண்டர்ஃபுல் லைஃப். இதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க அந்த ட்ராமாவை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ அதை நான் அப்லோட் பண்ணது. ஸோ அந்த ட்ராமாவோட ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை போயிட்டு பாருங்கள். அந்த ட்ராமா ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் அண்ட் ஒரு பாச போராட்டம் நிறைஞ்சதாக இருக்கும். லவ் ட்ரையாங்கிள்ஸுக்கு பஞ்சமே இருக்காது, நிறைய லவ் ட்ரையாங்கிள்ஸ் வரும் அண்ட் நல்லா என்கேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.